ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் சேனல். இன்றைக்கி அபீஸ் சேனலில் ஷததௌத கிருதா, அதாவது 100 டைம்ஸ் வாஷ்டு கீ, இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த பாரம்பரியமான மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எப்படி பக்குவமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இதோட பேர்லேயே வாஷ்டு கீ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காப்பர் வெசலில் நெய்யை வந்து வாஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த நெய்யை வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்கும். பட் இதில் வந்து நெய் அந்த தண்ணியோடு கலக்க கலக்க பார்த்தோம்னா இந்த கீயோட ஃபேட் எல்லாமே ஒரு டைனி மாலிக்யூல்ஸாக மாறி நம்ம ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகிற பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காப்பர் பிளேட், காப்பர் கிண்ணம் அண்ட் தூய்மையான பசு நெய். 100% கவுஸ் A2 கீ தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பியூரிஃபைடு வாட்டர், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நெய் எடுத்து இந்த காப்பர் பாத்திரத்தில் முழுசாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதோட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து குவான்டிட்டி இவ்வளவு, மெஷர்மெண்ட் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபியே வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். பிகாஸ் நம்ம எவ்வளவோ டிஐவைஸ் நான் பண்ணியிருக்கேன், நம்ம எவ்வளவோ ஃபார்முலா படிக்கிறோம், நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம், மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்போ வந்து அந்த கை பக்குவத்தை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ரெசிபி எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் ஒரு 10 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3:30 மணிக்கு என் பாப்பாவை கூப்பிட போகிற டைம் வரப்போ தான் அதை முடித்தேன். அதுக்கப்புறம் என் பாப்பா வந்ததுக்கப்புறமா இதே மாதிரியே 2 தடவை சுற்றி அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் இதோட ப்ரிப்ரேஷன், ஒவ்வொரு வாஷ்க்கும் அதோடைய டெக்ஸ்சர் எப்படி மாறுது, என்ன கன்சிஸ்டன்சிக்கு வருது, எப்படி வந்து அதிலேருந்து ஊஸ் அவுட் ஆகிற தண்ணியை கலெக்ட் பண்ணி நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த ஒரு அக்யூரேட் ப்ரொசீஜராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுலாம் நான் பார்க்கவே இல்லை. எந்த இடத்துலையும் வந்து அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணவும் கிடையாது, க்ராப் பண்ணவும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கும் போது அப்படியே கவர் பண்ணிகிட்டே இருந்தது தான். இதை இப்போ 100 தடவை வாஷ் பண்ண போகிறோம். கீயை ஊற்றியாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு, அதை நம்ம சுற்றிகிட்டே இருக்க போகிறோம். வாஷு ஸ்ட்ரைனு ரிப்பீட்டு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் இருக்க போகுது. நம்ம கீயை வாஷ் பண்ணுறோம், இந்த மாதிரி தண்ணி வரும், அதை தனியாக கலெக்ட் பண்ணுறோம், திருப்பி தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் சுற்றுறோம், மறுபடியும் தண்ணி ஊஸ் அவுட் ஆகி வரும், அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணுறோம். இதே ப்ராசஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த கீயை வந்து 100 டைம்ஸ் வாஷ் பண்ணுறோம். அது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த கீ மாய்ஸ்சரைசரில் அப்படி என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீப் நரிஷ்மெண்ட். நம்ம ஸ்கின்க்கு ஒரு ஜென்டில் மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்ம ஸ்கின்ல பர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா அதை ரிலீவ் பண்ணும். அண்ட் நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கின் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது, அண்ட் சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்ததோட தழும்பு, ஏதாவது சின்னதாக தீக்காயம் பட்டிருக்கு அதோட தழும்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கார் ஸ்கின்ல இருக்குது அப்படின்னா அதையும் இதை ட்ரீட் பண்ணும். ஏன்னா கீல omega-3, omega-9 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, வைட்டமின் A, D, E and K, அண்ட் முக்கியமாக கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸும் இருக்குது. இதை நம்ம ரெகுலராக ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய டேமேஜஸ் அண்ட் நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் நம்ம போர்ஸில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இதனால நம்ம ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைட் வெயிட்டடான கீ மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும், எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேபிஸ்க்கும் நீங்கள் ரெகுலராக வந்து அவங்களுடைய பாடிக்கு, ஃபுட்க்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்கின் பர்பஸ் மட்டும் கிடையாது. ஹேர் கேரில் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், லிப் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராக்கடு ஹீல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பித்த வெடிப்பை போக்குறதுக்கும் நீங்கள் ஃபுட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸேமா, சோரியாசிஸ், சன்பர்ன்ஸ், இந்த மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய என்னெல்லாம் உங்களுக்கு எயில்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாகவும் இருக்கும்.
இதில் எதுக்காக காப்பர் பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காப்பர்லேயும் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்க்கு வந்து இன்னும் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ கிட்டத்தட்ட 80% முடிச்சாச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்ததை விட அந்த கீ இன்னுமே சாஃப்டன் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதோடைய சவுண்டு தான் என்னுடைய அந்த வாய்ஸ் ஓவரில் பின்னாடி கேட்டுகிட்டே இருக்குது. இப்போது 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசரும் ரெடி ஆகிடுச்சு. கை வலியும் நல்லா பின்னி எடுத்துடுச்சு. இனிமேல் தான் அதுக்கு வந்து ஏதாச்சும் க்ரீமோ ஸ்ப்ரேயோ அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும். இப்போ இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னரில், நான் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணியும் கூட யூஸ் பண்ணலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 60 days, அதாவது ஒரு 2 months வரைக்கும் வரும். நான் வந்து ஜஸ்ட் நெய் அதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டே அந்த வாட்டரில் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டால் நீங்கள் அதில் எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட ஒரு 4-5 drops வாஷ் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் கிட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் என்ன பண்ணாலும் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்வேன். ஸோ இந்த கீ மாய்ஸ்சரைசரையும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும் குட்டி குட்டி பேட்சாக தனியாக எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஹை அண்ட் பிராண்ட்ஸில் எவ்வளவோ மாய்ஸ்சரைசர் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கீ பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய பாப்பாவுக்கு தான் நான் வந்தோடனே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவங்க கை கால் எல்லாத்துலேயும் கொசுக்கடி நிறைய இருக்கும். அதனால அந்த சின்ன சின்ன தழும்பெல்லாம் அதில் இருக்குது. ஸோ அவங்க வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. இந்த 100 டைம்ஸ் வாஷ்டு கீயை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ரிவ்யூவை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.